bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 1991ல வெளியான The Addams Family இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ. ஓகே. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த படமும் இந்த படத்தோட சீக்வல் விச் இஸ் வந்து Addams Family வேல்யூஸ்னு சொல்லிட்டு வேல்யூஸ்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் சாரி இது முதலே பார்த்துருக்கணும். வேல்யூஸ் 1993ல வெளியான இந்த ரெண்டு படமும் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து வெனஸ்டே சீரிஸ் பார்த்தீங்களோ சீசன் 1 சீசன் 2 பார்ட் 1 இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துட்டீங்களோ மறக்காம இந்த படமும் செக் பண்ணி பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படங்க. சரிங்க. ஸோ நானும் வந்துட்டு இந்த வெனஸ்டே சீரிஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ உட்காந்து பார்த்தேன் அடம்ஸ் ஃபேமிலி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடம்ஸ் ஃபேமிலின்னு இருக்கா அப்புறம் தான் தேடி பார்க்குறப்போ இந்த அடம்ஸ் ஃபேமிலி வந்துட்டு இது வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே இருக்கு. லைக் வந்துட்டு இது கர்ட்டூன்லாம் இருக்கு. லைக் வந்து இது ஒரு காமிக் புக்கு அந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு காமிக் புக்ல ஒரு கார்ட்டூன்ஸ் ஓகேவா ஃபன்னா இது பண்ணுறது அப்பெல்லாம் இது இப்போ 1991 1973 ஐயோ இல்லைங்க ஒன்றும் போய்கிட்டே இருக்குங்க. 70s ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. அனிமேஷன் சீரீஸ்லாம் 1973ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா இல்லை ஞாபகம் இல்லை அதனால இப்போ கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லைட்லி இந்த வெனஸ்டே சீரீஸோட கொஞ்சம் கனெக்ட் ஆகும் ஓகேவா. கொஞ்சம் மேபி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தரலாம். ஸோ பட் லைக் வந்து இது ஒரு ஐகானிக்கான ஒரு அடம்ஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலி பற்றி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அவங்களோட அந்த ஃபேமிலியோட கனெக்ஷன் இந்த பாண்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேவா. ஸோ இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 40 minutes தான். அது ஷார்ட் ஸ்டோரி தான். எங்கேயுமே வந்து லேக் அந்த மாதிரி எதுவுமே இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஏன்னா நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வந்துட்டு அவங்க கொடுத்த ரோலில் பெஸ்ட்டுக்கும் மேலே பண்ணியிருப்பாங்க. சரிங்க. அவங்க பேர்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே சூட்டபிளான ஆக்டர்ஸ் தான். ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க ஃபோட்டோஸ்லாம் இப்போ பார்க்கும்போது எல்லாருக்கும் வயசாச்சு அந்த மாதிரி தான் தோணுச்சு உண்மையிலே. ஸோ அதுவும் முக்கியமாக வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நான் ரிவ்யூவில் மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்டாக வந்துட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா. லைக் வந்துட்டு என்ன சொல்லுது சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வருஷத்தில் நான் வந்து 2 ஃபேக்ட் சொல்லியிருப்பேன். கடைசியாக நம்ம கிறிஸ்டியானா ரிச்சி இருக்காங்களே ஸோ அவங்களும் நம்ம கிறிஸ்டோபர் லார்டு ஓகேவா இந்த படத்தில் வந்து கிறிஸ்டியானா இருக்காங்களே அவங்க வந்துட்டு வெனஸ்டேயா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே சைல்ட்ஹுட் வெனஸ்டேயா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஆக்ட்ரஸ் நம்ம வெனஸ்டே சீரீஸ்ல டானில்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் லைக் நம்ம ஹைடோட மாஸ்டரா ப்ளே பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இது கோ இன்சிடென்ஸ் தானே. ஒரே ஃபேமிலியில வேற காலகட்டங்கள்ல இந்த ஒரே ஃபேமிலியில ஜாயின் பண்ணியிருக்காங்களே ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்டோபர் அவர் வந்துட்டு அங்கிள் ஃபெஸ்டரா இந்த படத்துல செம்மையா ப்ளே பண்ணியிருப்பாரு. இவரை மாதிரி அந்த கேரக்டர் நீங்க பார்த்துட்டு அவர் ரியல் லைஃப் ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. யாரும் அவரே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ நம்ம கிறிஸ்டோபரும் வந்துட்டு நம்ம வெனஸ்டே சீரீஸில் இப்போ சீசன் 2ல வந்துட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ப்ரொஃபஸர் ஆர்லாஃப்னு. நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கும். 1991 எங்கே இருக்கு 2025 எங்கே இருக்கு மறுபடியும் எல்லா கேரக்டரும் ரிட்டர்ன் ஆகிறாங்க ஒரே ஃபேமிலிக்குள்ள. அது ரொம்ப நல்லது. ஆனால் வேற கேரக்டராக இருக்கு ஓகேவா. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது தொடர்ந்து வந்துட்டு லர்ஜா நடிச்சவர் கேரல் ஸ்ட்ரக்கன். ஸோ லர்ஜா நடிச்சவர் லர்ஜ் வந்துட்டு அது வந்துட்டு லாயனான ஒரு டிரைவர் கண்டிப்பாக சொல்லலாம் ஓகேவா. டிரைவர் சொல்லலாம் ஒரு வேலைக்காரன் கண்டிப்பாக சொல்லலாமா. சரிங்களா. அவன் எல்லா உதவியும் பண்ணுவான். லர்ஜ்க்கு வந்துட்டு எந்த ஒரு இந்த சீசன் 2ல கூட வந்துட்டு வெனஸ்டே சீரீஸ்ல கூட அவனுக்கு எந்த ஒரு டைலாக்ஸும் இருக்காது ஓகேவா. ஒரு மாதிரி கவர்மெண்ட் தான் பண்ணுவான். இந்த படத்துலயும் அப்படிதான். இந்த படத்துல இருக்க லர்ஜ் வந்துட்டு அவர் ரியல் லைஃப் கேரக்டர் அவர் பார்த்தீங்கன்னாலே லர்ஜ் உண்மையிலே வந்துட்டு ஒரு பிராங்கென்ஸ்டைன் மாதிரியே இருப்பாரு ஓகேவா. உண்மையிலே அப்படிதான் இருப்பாரு ஓகேவா. ஸோ அந்த காலத்துல அவர் ரொம்ப பெர்ஃபெக்டான கேஸ்டிங் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லுவேன். அப்புறம் எனக்கு முக்கியமா பிடிச்ச இந்த படத்துல டிங்கும் இருக்கு ஓகேவா. அந்த கை இருக்கும்ல திங்க எப்படி வெனஸ்டே சீரீஸ்ல இப்பதான் டெக்னாலஜி வந்து ஒரு ஆளை மறைச்சு ப்ளூ சூட் போட்டு ஆளை மறைச்சு கையை ப்ராக்டிக்கலா கொண்டு வந்திருக்காங்க. நினைச்சா அவங்களால சிஜி பண்ணி உண்மையா கையை வந்துட்டு தனியா எடுத்துட்டு சிஜியில் கொண்டு வந்திருக்க முடியும் இப்போ இருக்கிற காலகட்ட டெக்னாலஜியில் ஓகேவா. அட்வான்ஸ் டெக்னாலஜி. பட் இந்த காலத்துல ப்ராக்டிக்கலாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெனஸ்டே சீரீஸ்ல கையை ப்ராக்டிக்கலாக ஒரு மேஜிஷியனை கொண்டு வச்சு அவரை வந்துட்டு மேக்கப்லாம் ப்ரோஸ்டிக் மேக்கப்லாம் பண்ணி அவரை சொந்தமாக நடிக்க வச்சாங்க. அந்த கையை நடிக்க வச்சாங்க ஓகேவா. அதனால நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சு. அதே மாதிரி 1991லேயே பண்ணிட்டாங்கடா இது என்னடா புதுசு. அப்போ டெக்னாலஜி அவ்வளோ இல்லாத போய் வந்துட்டு உண்மையிலே கிறிஸ்டோபர் ஹார்ட்னு சொல்லிட்டு ஒரு மெஜிஷியன் ரியல் லைஃப் மெஜிஷியனை ஒரு ஆக்டரை கூப்பிட்டு அதே மாதிரி தான் கையை வந்துட்டு அவர் ப்ளூ ஸ்க்ரீன்லாம் சூட்லாம் போட வச்சு கையை மட்டும் தனியாக வந்துட்டு ஆக்ட் பண்ண வச்சு ஓட வச்சு. பட் நீங்கள் இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் வந்து என்னடா அது ஒரு மாதிரி குவாலிட்டியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தெரியும். பட் யோசிச்சு பாருங்க 1991 அப்போவே வந்துட்டு
அந்த கையெல்லாம் எடுத்து ப்ளூ ஸ்கிரீன்லாம் மறைச்சு வச்சு கையை நடிக்க வச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொடுத்த ரோல் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஒரு கசன் ரோல் ஒரு வரும் சரிங்களா, கசன் இட்டுன்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ அதுக்கு பேச்சு இருக்கு, நீங்கள் அது பேசுறது கேட்குது, அதுக்கு உருவம் இருக்கு, ஆனால் அது உருவமே உங்களுக்கு தெரியாது, ஓகேவா. அந்த கசன் வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு ஃபுல்லாக முடியாதான் இருக்கும், ஓகேவா. அது ஆம்பளை பொம்பளையா கூட உங்களுக்கு தெரியாது, ஓகேவா. ஃபுல்லாக முடியாதான் இருக்கு. அது பேசுறது கூட ஒரு மாதிரி பூச்சி கூட இல்லை, ஒரு மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அது ஒன்று இருக்கும். ஒன் செகண்ட். ஓகே, ஓகே ஓகே ஓகே. அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கசன் இட் கேரக்டர் சின்ன காடியில் வரும், ஓகேவா. சின்ன காடியில் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கூட இருந்தவோ ஒருத்தி வந்துட்டு அவள் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் ஒன்னா தான் இருக்கும். அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அது ஒரு கதை தனியாக ஒரு ட்ராக் ஓடும், அது ரொம்ப நல்லா இருக்கும், ஓகேவா. இந்த அந்த கசன் இட்டுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறப்பா. கடைசியில் பார்த்தா இதுங்க ரெண்டுமே கல்யாணம் பண்ணி கையில் குழந்தை குட்டியோட வரவங்க, சின்ன பிள்ளைய, அதுவும் வந்துட்டு முடியாதான் இருக்கும். வாயில வந்துட்டு அந்த புத்தின்னு வச்சுட்டு அதெல்லாம் வந்துட்டு என்னடா செம்ம ஃபன்னா இருக்கும். படம் முழுக்க செம்ம ஃபன்னு. ஸோ கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா, 1991 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோமெஸ் ஆடம்ஸ் இருக்காருல்ல, அவரோட தம்பி தான் வந்துட்டு நம்ம அங்கிள் ஃபெஸ்டர். ஸோ அவர் வந்துட்டு 21 வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிருவாரு. நம்ம கோமெஸ் ஆடம் தேடி இருக்காரு காசு விஷயத்துக்கு. ஓகே, இந்த கதையிலையும் பாருங்க, காசுக்காக யாரோ ஒருத்தனை அந்த அங்கிள் ஃபெஸ்டர் இருக்கிற உருவத்துல யாரோ ஒருத்தனை வந்துட்டு அங்கிள் ஃபெஸ்டரா மாத்தி நடிக்க வச்சு காசெல்லாம் சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிருக்கோம், ஓகேவா. அந்த அந்த கோமேஸோட சொந்த லாயரு, ஓகேவா, காசுலாம் ஆடைய போடுறதுக்கு. அவங்க காசு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அந்த இதெல்லாம் ஒரு புதையல் மாதிரி தனியாக எடுத்து வச்சிருப்பாரு கோமேஸ், சரிங்களா. ஸோ ஒரு புதையல் மாதிரி தனியாக. ஸோ அதை ஆட்டைய போடுறதுக்கு தான் வந்துட்டு அங்கிள் ஃபெஸ்டரா வந்துட்டு நம்ம கிறிஸ்டோபர் நடிப்பாரு. கடைசியில் வந்துட்டு யார் நடிக்க வந்தாரோ அவர் தான் உண்மையான அங்கிள் ஃபெஸ்டரே, ஓகேவா. அங்கிள் ஃபெஸ்டரை யார் நடிக்க வந்தாரோ அவர் உருவத்தில் உண்மையான அங்கிள் ஃபெஸ்டரே அவர் தான், ஓகேவா. பிகாஸ் வந்து அவருக்கு வந்துட்டு அவரால் ஆக்சிடென்டா இல்லை விழுந்துட்டாரா அதெல்லாம் தெரியாது. அவருக்கு வந்து அம்னிஷியா இருக்கு, மருதி இருக்கிறதுனால வந்துட்டு மறந்துட்டாரு, ஓகேவா. ஸோ மறந்து அந்த ஃபெஸ்டர் ஆடம்ஸ் அந்த குடும்பத்தில் ஒருத்தனே மறந்துட்டு வேற ஆள் வந்துட்டு எடுத்து வளர்க்குற மாதிரி வச்சிருந்தாங்க. அவர் ஆள்கிட்ட மாம்னு சொல்லிட்டு போவார், ஓகேவா. இப்போ வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு அம்னிஷியா இதுக்கு மறந்துட்டா அப்படின்ட்டு. எல்லாம் கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க. கடைசியில் இதில் வந்துட்டு கடைசி கட்டத்தில் வந்துட்டு புது சர்ப்ரைஸ், ஓகேவா. நான் வந்துட்டு வெனஸ்டே சீசன் 2 எதிர்பார்க்குறேன், வரமா இல்லையான்ட்டு. பிகாஸ் வந்துட்டு நம்ம இவங்க இருக்கானுங்களே, நம்ம வெனஸ்டே அம்மா ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க, ஓகேவா. ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ரெண்டாவது பார்ட்டில், அதாவது வந்து சீக்குவலில் வந்து குழந்தைய பிறந்துடும், ஓகேவா. பியூபர்ட்னு பேர் வச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதை நான் ரெண்டாவது பார்ட்டில் ஆடம்ஸ் ஃபேமிலி வேல்யூஸில் வந்துட்டு நான் ரிவ்யூன்றது கொடுக்குறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த 1 hour 40 minutes வந்து எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது, ஓகேவா. எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ், நீங்கள் வெனஸ்டே சீரிஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மெயின் ஃபோக்கஸ் கண்டிப்பாக வெனஸ்டே மேலே தான் இருக்கும். எங்கடா அந்த பொண்ணு வெனஸ்டே, எங்கடா அந்த பொண்ணு ஏன் அப்படி வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணும் வந்துட்டு அந்த சைல்ட்ஹுட் பசங்களாம் இருக்காங்க, அந்த தம்பியா நடிச்சோம் வெனஸ்டே நடிச்சவங்களும் செம்மையா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிறிஸ்டியன் வெனஸ்டே நடிச்சிருப்பாங்க, நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி வெனஸ்டே இருக்கா அந்த மாதிரி தான், கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா, எப்பவுமே ஒரு மாதிரி டார்க் டோன்ல தான் இருப்பா அவளே, சரிங்களா. அவ வந்துட்டு ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் சேலு தம்பியை வச்சே ட்ரெஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் வாயில் ஆப்பிள் வச்சு தம்பி வாயில் ஆப்பிள் வச்சு அம்ப விடுவா, அதெல்லாம் காட்ட பண்ணாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஓகேவா. ஸோ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வெனஸ்டே அந்த கேரக்டரே நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சின்ன பிள்ளையா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஓகேவா. நல்லா இருந்துச்சுங்க. லைக் வந்து எப்படி நீங்க இந்த வெனஸ்டே இங்க பாக்குறீங்க, கொஞ்சம் ஒரு சட்டல் ஒரு 50% இங்க இருக்கு, ஓகேவா. நல்லா இருந்துச்சு. சின்ன இப்பதான் உங்களுக்கு புரியும், எனக்கு புரிஞ்சிச்சு. சின்ன வயசுல இருந்தே வெனஸ்டே இப்படி தாண்டா இருக்கா அந்த மாதிரி அப்படின்ட்டு, ஓகேவா. லைக் நான் வந்துட்டு இந்த படத்தை வந்து ஒரு ப்ரீகோலா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நிறைய அனிமேஷன் சீரிஸ், நிறைய வந்துட்டு டிராமாஸ் படங்கள்லாம் வந்திருக்கு, லைஃப் ஆக்ஷன் படமே வந்திருக்கு இந்த ஆடம்ஸ் ஃபேமிலியை பேஸ் பண்ணி, சரிங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வெனஸ்டே அந்த ஃபேமிலியை ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் வந்துருக்குன்னா அந்த வெனஸ்டே சீரிஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிள் ஃபெஸ்டரை வச்சு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு ஸ்பின் ஆஃப் பண்ணலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க.
என்னோட எப்படி என்னன்னா பண்ணுங்கடா, நல்லா இருக்கும்டா, அந்த ஆள் கேனையனா இல்லை கேனியம் நடிக்கிறானடா அந்த மாதிரி கேட்கணும்னு தோணுது. அந்த ஆளை வச்சு கொஞ்சம் ஸ்பின்வாஸ் ஒரு தனி படம் எடுத்து விடுங்க, அங்கிள் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு அவரோட பேக் ஸ்டோரி லைக் அந்த அதே ஆக்டர்ஸ் வச்சு நடிச்சா சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ எத்தனை இந்த படம் பார்க்கலையோ மறக்காம டைம் இருக்கும்போது நெட்ஃபிளிக்ஸ் தட்டி செக் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு. வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க இருக்கு. சரிங்களா? எந்த ஒரு டப்பிங்கும் இல்லை. ஏன்னா அந்த காலத்து அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். மேக்கப்ஸ் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு பண்ண மேக்கப் நல்லா இருக்கும், காஸ்டியூம் சூப்பராக இருக்கும். நீங்க ஆல்மோஸ்ட் அந்த கதைக்குள்ளே போயிருவீங்க. என்னோட கதை அப்படின்னு நினைக்க வரீங்க, ஃபன்னா இருக்கும், ஃபுல்லு காமெடியா தான் இருக்கும். எங்கேயுமே வந்து சோகமா இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்காது, ஃபுல்லா காமெடியா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ரிவ்யூ வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பா அந்த ஆடம்ஸ் ஃபேமிலி வேல்யூஸ் இந்த படத்தோட சீக்வலை பத்தி வந்துட்டு ரிவ்யூ போட்டுருப்பேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்களேன். சரிங்களா? ஸோ யா இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.